ஹாய் ஆல், சித்தி வீட்டு மினி விளாக் பார்க்கலாமா? ஃபைசனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 டேஸ் போய் தங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் ஃபைசனும் போயிருந்தோம். ஸோ எப்போதும் போல் காலை 6:30க்குலாம் எந்திரிச்சிடுறேன். லீவ்னாலுமே வந்து பார்த்தோன்னாக்கா சீக்கிரமாக எந்திரிக்க தான் வருது. அதுவும் நல்லா தான் இருக்கு இல்லையா? ஸோ வாக்கிங் எல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே மார்னிங் வந்து ஒரு 4000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்படி நானும் என் சித்தியும் சேர்ந்து போனோம். இது வாங்க தான் 4000 ஸ்டெப்பு நாங்கள் நடந்து வந்திருக்கோம். இப்படி போட்டு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கிறீங்களா? மாட்டேன். என்னங்க மெதுவாக போட்டு புளிஞ்சுக்கிறீங்க? எண்ணெயெல்லாம் புளிஞ்சு வர மாட்டேங்கிறா. அதனால வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன், வெளியே வந்துட்டு எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு செஞ்சதுக்கு இதை வந்து சமன் உடச்சு கிளம்பிடுறேன். எனக்கு இந்த ரிலாக்ஸ் தான் ஞாபகம் வந்தது. பட் பரவாயில்ல, கொஞ்சம் வாக் போயிட்டு அதுக்கு டேலி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசு ஏற்றிக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் சமோசா சூப்பராக இருக்கும். போண்டா வடைலாம் வச்சு சுட சுட காஃபியோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். மீன் விற்கிறவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இது ரெகுலராக இங்கே வந்து வருவாங்க. ஸோ மீனும் வந்து வாங்கியாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணி ஒர்க்கெல்லாம் வந்து சேர்ந்து முடிச்சிட்டோம். ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி, லேயர் பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வாழை இலை நிறையா இருந்துச்சா, சரி வாழை இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சூப்பராக வாழை இலையை வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் குக்கும்பர் போட்டு ரைத்தாவும் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் எங்களோட லஞ்சு. சூப்பராக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா ஃபைசன் முடியல. பீச்சுக்கு போகணும்னு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி ஒரு 5:30 இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சித்தி ஃபைசன் 3 பேரும் கிளம்பி பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.